கனவில் கூட பாஜகவுக்கு மாறுபட்ட சிந்தனையும் செய்யாதவர். அவரே சொல்றாரு, இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க, அதெல்லாம் வெளியே தெரியாது, கொடுப்பதை கொடுத்து பெறுவதை பெற்றுக்கொள்வார்கள், பெரிய பிஸ்னஸ் வரை இவங்க பண்றாங்க. இன்றைக்கு குவைத்தில் துபையில் அடிபட்டு போச்சு. அந்த துபையில் உள்ள பணங்கள் பெரும்பாலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக உறவுகளுக்கான பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இருக்கு. ஆயில் ஃபீல்டில் இருக்கு, புரூஜ் கலிபாவில் பல இன்வெஸ்ட்மெண்ட், பல நிலைகள், ஷேர் மார்க்கெட்டில் பெரிய விஷயம். இன்னைக்கு ஈரானுடைய போரில் அதுவும் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை வாக்காளனுக்கு எதுவுமே தெரியாது, பாவம். 1000 ரூபாயை வாங்கி கொண்டு அண்ணா, பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், தந்தை பெரியார், இப்படி தான் நம்ம மக்கள் நினைக்கிறாங்க. அப்புறமா கருணாநிதி. இப்போ அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இருந்த நிலைமை வேறு. ஆனால் இன்றைக்கு திமுகவில் நினைக்கிறார்கள், பெரியாருக்கு பிறகு அண்ணா, அண்ணாவுக்கு பிறகு கலைஞர், உதயசூரியனுக்கு போட்டிருக்கூடிய ஏழை வாக்காளனுக்கு 5 வருஷம் முறை அவனுடைய வாயிலே அள்ளி போடுகிற வாக்கு அரிசி, வாக்கரிசின்னு சொல்றோம் இல்லையா, இது வாக்கு அரிசி. அதுதான் 2000 ரூபாய். அதை வாங்கிட்டு சாராயத்தை குடிச்சிட்டு சூரியன்ல குத்திடுவான். இதுதான் நிலைமை.